ஸ்ரீ கர்க சம்ஹிதை பலபத்ர காண்டத்தின் 3ஆம் அத்தியாயம். ஜோதிஷ்மதியின் கதை. பிருத்விபாக முனிவர் கூறினார். அப்போது பல நூற்றுக்கணக்கானோர் காவல் சந்திரன்களின் ஒளியுடன் நாகலட்சுமி தேவியே ஒரு பிரம்மாண்டமான தேரில் ஏறி அங்கு வந்தடைந்தார். அவள் அவனது அழகை மெருகேற்றிக் கொண்டிருந்தாள். அவள் வந்து தன் குருவான மகத்துவமும் எல்லையற்றதுமான சங்கர்ஷ்ணரிடம், இறைவா, நானும் உங்களுடன் பூமியில் பயணம் செய்வேன், உங்களுடைய என்றார். பிரிவின் வலி என்னை மிகவும் அமைதியற்றவளாக ஆக்கி என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாதபடி செய்துவிடும். நாகலட்சுமியின் தொண்டை அடைத்தது. பிரபஞ்சம் முழுவதற்கும் காரணமானவரும் பக்தர்களின் துன்பத்தை போக்குவதே இயல்பாக கொண்டவரும் ஐராவதம் போன்ற மாபெரும் நாக வடிவில் இருப்பவருமான அனந்த பகவான் தன் மையல் நாயகியின் இந்த நிலையை கண்டு, ராம்போரே, வருந்தாதே, பூமிக்கு சென்று ரேவதியின் உடலில் கலந்துவிடு, அப்போது நீ என் சேவையில் இருப்பாய் என்றார். இதை கேட்ட நாகலட்சுமி, ரேவதி யார்? அவள் யாருடைய மகள்? அவள் எங்கே வசிக்கிறாள்? தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள் என்றாள். அதை கேட்ட அனந்த பகவான் புன்னகையுடன் தன் மையல் நாயகியிடம் கூறினார். இது படைப்பின் தொடக்கத்தை குறித்த ஒரு விஷயம். நான் கத்ருவின் வயிற்றிலிருந்து கஷ்யபரின் மகனாக பிறந்தேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் கட்டளையால் நான் பிளவற்ற பூமியை ஒரு நீர்க்குவளை போல என் வாள்களில் ஒன்றில் சுமந்து கொண்டு எல்லா உலகங்களுக்கும் கீழுள்ள உலகத்திற்கு சென்று குடியேறினேன். நான் அங்கு அவ்வாறு நிலை பெற்றிருந்த போது சக்ஷுஷனின் மகனான அதிபால சக்ஷுஷன் என்ற மனு 7 தீவுகளை கொண்ட எல்லா நற்பண்புகளும் நிறைந்த பிளவற்ற பூமிக்கு பேரரசனானான். தேவேந்திரன் போன்ற தேவர்கள் கூட அவனது ஆட்சியை ஏற்றுக்கொண்டனர். அந்த சக்ஷுஷ மனு தனது மகத்தான வெல்லுடன் எதிரிகளின் வலிமையையும் அகந்தையையும் நசுக்கி நின்றான். அந்த சக்ஷுஷ மனுவிற்கு சொல்லுங்கள், இல்லையெனில் பூமி தேவி, உண்மையை விட மேலான மதம் எதுவும் இல்லை, என்னால் எல்லாவற்றையும் தாங்க முடியும், ஆனால் ஒரு பொய்யனின் சுமையை என்னால் தாங்க முடியாது என்று கூறியதாக ஸ்மிருதி கூறுகிறது. தேவேந்திரன், நான் வலிமையானவன் அல்ல, வாயு தேவன் என்னை விட வலிமையானவன், நான் அவனது உதவியுடன் செயல்படுகிறேன் என்றான். இவ்வாறு கூறிவிட்டு தேவேந்திரன் சென்றான். பின்னர் அரசன் காற்றை அழைத்து, உண்மையை கூறுவாய், உன்னை விட வலிமையானவர் எவரேனும் உண்டா என்று கேட்டார். காற்று, மலைகள் என்னை விட வலிமையானவை, என் வேகத்தால் அவற்றை வேரோடு பிடுங்க இயலாது என்று பதிலளித்தது. இவ்வாறு கூறிவிட்டு காற்று சென்றது. பின்னர் அரசன் மலைகளை அழைத்து, உண்மையை சொல், பூமியில் உங்களை விட வலிமையானவர் யார் என்று கேட்டார். மலைகள், பூமி நம்மை தன்மீது தாங்குவதால் அது நம்மை விட வலிமையானது என்று பதிலளித்தன. இவ்வாறு கூறிவிட்டு மலைகள் சென்றன. பின்னர் அரசன் பூமியை அழைத்து, உண்மையை சொல், உன்னை விட சக்தி வாய்ந்தவர் எவரேனும் உண்டா என்று கேட்டார். இதை கேட்ட பூமண்டலன், சங்கர்ஷ்ண பெருமான் என்னை விட சக்தி வாய்ந்தவர், அவர் நித்தியமான எல்லையற்ற குணங்களின் சமுத்திரம், அவர் 1000 முகங்களை கொண்ட வசுதேவ ரூபத்தில் உள்ள ஆதிதேவன், அவரது வடிவம் யானை அரசனை போல பெரியது, அவர் கைலாயத்தை போல ஒளிமயமானவர், மேலும் அவரது பிரகாசம் கோடிக்கணக்கான சூரியன்களை போன்றது, அவரது அழகு கோடிக்கணக்கான காமதேவர்களின் கர்ப்பத்தை நசுக்குகிறது, அவரது விழிகள் தாமரை இதழ்களை போன்றவை, அவர் தெய்வீக தூய்மையான தாமரை இதழ்களால் ஆன மாலையை அணிந்திருக்கிறார், அதன் நறுமணத்தை தேனீக்களும் உணவு உட்கொள்ளும் கூட்டங்களும் பருகி மகிழ்கின்றன. சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் மற்றும் சிறந்த வித்யாதரர்கள் அவளை புகழ்ந்து பாடுகின்றனர். அவர் எப்போதும் தேவர்கள், அசுரர்கள், நாகங்கள் மற்றும் முனிவர்களால் வணங்கப்படுகிறார். மேலும் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக வீற்றிருக்கிறார் என்றான். யாருடைய ஒற்றை தலையில் மலைகள், ஆறுகள், கடல்கள், காடுகள் மற்றும் கோடிக்கணக்கான உயிரினங்களால் அலங்கரிக்கப்பட்ட முழு பூமியையும் காண முடியுமோ, மேலும் யாருடைய நாமத்தை 3 உலகங்களிலும் உச்சரிப்பதால்
3 உலகங்களையும் அழிக்க முடியுமோ அவர் கைவல்ய மோட்சத்தையும் அடைகிறார். வரங்கள் நிறைந்தவரும் எல்லா காரணங்களுக்கும் காரணரும் அனைவரிலும் மிகவும் சக்தி வாய்ந்தவருமான சங்கர்ஷ்ண பகவான் பூமியின் அடிவாரத்தில் வீற்றிருக்கிறார். அவரை தவிர வேறு யாரும் இல்லை. நகனத்தா கூறினார். இவ்வாறு அந்த ஜோதிடர் எனது இனிமையையும் செல்வாக்கையும் அறிந்து பூமி முழுவதும் வலம் வந்தார். அவர் தன் தந்தையின் அனுமதியுடன் என்னை அடைவதற்காக தவம் செய்ய விந்தியாச்சல மலைக்கு சென்றாள். அவள் அங்கே 1,00,000 ஆண்டுகள் தவம் செய்தாள். கடும் கோடை காலங்களில் அவள் 5 நெருப்புகளுக்கு நடுவில் அமர்ந்திருப்பாள். மழை காலத்தில் இடைவிடாத நீர் பெருக்கை தாங்கிக் கொள்வாள். கடும் குளிர் காலங்களில் கழுத்தளவு குளிர்ந்த நீரில் மூழ்கி இருப்பாள். தனது தவத்தின் போது அவள் தரையில் உறங்குவாள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதை பலபத்ர காண்டத்தின் பிருத்விபாக முனிவர் மற்றும் துரியோதனனுக்கு இடையிலான சம்பாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான ஜோதிஷ்மதியின் உபாக்கியானம் என்ற தலைப்பு கொண்ட 3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.